கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், அதில் 46ஆம் வசனம். யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வாரத்தின் முதல் நாளான என்று தேவன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உலகத்திற்கு ஒளியாக வந்திருக்கிறேன். உலகத்துக்கு ஒளியாக வந்திருக்கிறேன்னா யாருக்கு ஒளியாக? உலகத்தில் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒளியாக இருப்பதற்காக வந்திருக்கிறார். அப்ப தேவ ஒளி நம்ம மேல இருக்கிறது. இது யாருக்கு கிடைக்கும்? இந்த ஒளி யார் அந்த தேவ ஒளியில் நடப்பாங்க? யார் அந்த ஒளியில் நடப்பாங்க? ஒருவேளை சூரிய ஒளியை பற்றி சொல்லப்படவில்லை. சூரிய ஒளி தேவன் உண்டு போனது தான். சூரிய ஒளி தேவன் உண்டு போனது தான். ஆனால் சாயந்தரம் 6-7 மணிக்கு மேலே அந்த ஒளி இருக்காது. ஆனால் தேவ ஒளி 24 மணி நேரமும் நீங்கள் இருளில் நடந்தாலும் அந்த ஒளி உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அந்த ஒளி உங்களுக்கு வழிகாட்டும். தேவ ஒளி உங்களை வழி நடத்தும். அதுக்கு பகலும் இரவும் தான் கணக்கு கிடையாது. தேவனுக்கு கணக்கு கிடையாது. உலக மக்களுக்கு சூரிய ஒளி வேற, இருள் வேற. ஆனால் நமக்கு அது கிடையாது. தேவ ஒளிக்குள்ள இருக்கும் நமக்கு எந்நேரமும் பிரகாசம் தான். நல்லா தான் சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். யாருக்கு வந்தேன்றதான் முதல்ல பார்க்குறோம். நம்ம இன்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற வேவனும் இருளில் இராதபடிக்கு. அப்போ தேவனிடத்தில் நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா? தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறோமா? நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சுயத்தின்படி நம்ம இஷ்டத்தின்படி நம்ம நடந்து கொண்டு இருந்தோம்னா நம்ம வாயில தான் சொல்கிறோன்னு அர்த்தம். வாயில தான் நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம். வாயில் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சொல்லுவோம் நம்ம. ஆனால் கிறிஸ்துவர்கள் என்னன்னா, கிறிஸ்துவ உள்ளுக்குள் உடையவர்கள், நமக்குள் கிறிஸ்துவ உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். பேர் கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனால் அழகாக சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாக இருப்பவன். இயேசுவிடத்தில் நம்ம விசுவாசம், உண்மையிலே விசுவாசம் இருக்கிறதா? எனக்காக யாவும் செய்து முடிக்கிற கர்த்தரிடத்தில் நான் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் தைரியமாக சொல்ல முடியுமா? செஞ்சாலியா செய்யாட்டி இவர் என்னை இப்படி தாங்க சோதிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்ட்டு சர்வசாரமாக சொல்லிவிட்டு கடந்து விடுகிறோம் நம்ம. ஆனால் அந்த இந்நேரத்தில் விசுவாசமாக இருக்கும்படி, கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். தெய்வ ஒளியில் நடக்கும் காலம் வந்துவிட்டது. இந்த வருடம் முழுவதுமாக நீங்கள் தெய்வ ஒளியில் நடக்கப் போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுற காலம் அது. ஏசாயா 60 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அதைத்தான் இது அன்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தையில் நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாக வந்தார். அப்போ தேவ ஒளி நம்ம மேலே இருக்கிறது. அதே 60:3 பார்த்தீங்கன்னா, உதிக்கிற ஒளி இடத்திற்கு ராஜாக்கள் பிரபுக்களும் வருவாங்கன்னு பார்க்குறோம். அந்த இது முன்னுக்கா படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. எப்படி ராஜாக்களும் பிரபுக்களும் வருவாங்க? இன்னைக்கு தான் ராஜா பிரபு இல்லைன்றோமா? ராஜாக்கள் பிரபுக்கள் இன்னைக்கு இருக்காங்க. ஆளுகிற அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், மந்திரிமார்கள், முதலமைச்சர்கள், அவங்க தான் ராஜாக்கள் பிரபுக்களுமாக இருக்கிறார்கள். அந்த இடம் மாறி இருக்கு. ராஜா மன்னராட்சியிலேருந்து இப்போ மக்களாட்சிக்கு வந்திருக்கோம். ஆனால் அந்த பவரில் இருக்கவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவங்க மாறவில்லை. இன்னைக்கு மன்னர் கூப்பிட்டவங்கள முதலமைச்சர் கூப்பிட்றோம், பிரதம மந்திரி கூப்பிட்றோம். அந்த பேர்கள் தான் மாறி இருக்கிறது. ஆனால் நம்ம அவங்களுக்கு கீழே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரலோக ராஜா ஒருவர் இருக்கிறார். பரலோக ராஜா ஒருவர் இருக்கிறார். அவருக்கு கீழே நம்ம வாழுகிற ரெடியாக இருக்கோமா? உலகத்தின் சட்டத்தை என்ன கடைபிடிக்கிறோம்? நமக்கு போடப்பட்ட சட்டங்களை எல்லாம் கடைபிடிக்கிறோம். ஒரு இடத்துக்கு போனோம்னா ஹெல்மெட் போட்டு போகிறோம், டிரைவிங் பண்ணுறோம். ஸோ எல்லா இடங்கள்லையும் சட்டப்படி நடக்க நம்ம ஆவலுடன் இருக்கோம். நம்ம அந்த சட்டத்தை பாதுகாத்து கொண்டு நம்மளை ஃபைனாயிடக்கூடாது, நம்ம தண்டிக்கப்படக்கூடாதுக்காக சட்டத்தை நம்ம முழு மனதுடன் இருக்கோமோ இல்லையோ அந்த பயத்தை நம்ம செய்கிறோம். ஆனால் பரலோக ராஜா நமக்கு ஒரு சட்டம் வைத்திருக்கிறார். அவரை பின்பற்றுவது, அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பது அந்த சட்டம். அதை நம்ம பின்பற்றுகிறோமா? இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும் பொழுது தேவ ஒளி நம்ம மேல் பிரகாசிப்பதே, தேவ ஒளி நம்மளை வழிநடத்துவதே, தேவ ஒளியை நம்மளை கரம் பிடித்து அழைத்து செல்வதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்களேங்க. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனும் இருளில் இராதபடி நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். உலகத்தின் இருளில் இராதபடி உலகத்துக்கு ஒளியாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்திருக்கிறார். அந்த தேவ ஒளியிலே நடப்பதற்கு நாம் ஆயத்தமாகுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு ஒளியாக உலகத்துக்கு வந்ததற்காக நன்றி 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 தவறு. நீர் 9 ஒளியிலே
உமது வழியிலே நடப்பதற்காக எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் முழு விசுவாசத்தை உண்மையில் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாப்பே, நீர் உமது ஒளியிலே எங்களை வழி நடத்தி உம்மண்டை சேர்த்துக் கொள்வதற்காக நன்றி 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 தவறே. எங்கள் மேல் உள்ள உமது ஒளியை இழந்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எளிமை பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்ற வாக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சொந்தமாட்டுவாங்க. ஏஸ்தாப்பனே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வாலிப பிள்ளைகளும் வயதானவர்களும் தோப்பனே உம்மது ஒளியில் நடக்கும் அனுபவத்துக்குள் அவர்களை அழைப்பதற்கான நன்றி ஆண்டவரே. உண்மையில் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த ஒளி அவர்கள் மேல் இருக்கும் என்பதை உணர்ந்து அவர்கள் விசுவாசத்திலே பலப்பட நீர் உதவி செய்ய மாட்டேன். குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை உங்களுக்கு தெரியணுமாப்பா. வயதான காலத்தின் பலவீனங்களுக்கு அவர்களை நீங்களாக்கி பாதுகாத்து ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.